பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சோதனையும் வருகையும் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையும் வருகையும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 10வது 11வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை கேட்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, இந்த பூமியில் குடியிருக்கிறவர்களை ஒருவேளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும், பூச்சக்கரத்தின் மேல் இந்த பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூச்சக்கரத்து மேல இந்த பூமி மேல ஒரு சோதனை காலம் வருகிறது. அல்லேலூயா. இந்த சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்புவிக்கும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. உன்னை காக்கிறவர், உறங்காமல் தூங்காமல் கண் விழித்துக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பேன். இந்த பூச்சக்கரத்து மேல ஒரு சோதனை காலம் வருகிறது. அல்லேலூயா. அந்த சோதனை காலத்துல நீ என்னை அறிந்திருந்தபடியினால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி மேல ஒருவேளை ஆபத்து வரலாம், இந்த பூச்சக்கரத்து மேல ஒரு சோதனை காலம் வரலாம். ஆனால் உன்னையோ அந்த சோதனை காலத்துக்கு தப்பி நான் காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்வாராம்? அவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க உன்னை பாத்திரவான்களாய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் தப்பி, இந்த சோதனை காலத்துக்கெல்லாம் தப்பி நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் கர்த்தர் நிறுத்துவதற்கு உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒரு சோதனை காலம் இந்த பூமியில வரப்போகுது. அல்லேலூயா. இந்த சோதனை காலத்தில் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்களும் நானும் அழியாமல் இருக்கும்படி அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 2வது அதிகாரம் 20 நினைக்க 20 12 தெரியல, அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். ஹல்லேலூயா. ஒரு சோதனை காலத்தில் குமாரனுடைய கோபம் இந்த பூமியில பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், ஆகவே இப்போ நான் இஷ்டப்பிரகாரம் வாழுவேன், நான் இஷ்டப்பிரகாரம் நடப்பேன், அவர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. அவரை அண்டி வாழ்கிறவர்களை, அவரை அண்டி நடக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். அல்லேலூயா. ஆனாலும் அவரை அண்டி வாழ்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். அல்லேலூயா. எப்படி வைப்பார்? தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னையும் என்னையும் பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. சோதனை காலத்துக்கு உன்னை தப்புவித்து உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. குமாரனுடைய கோபத்துக்கு உன்னை விலக்கி உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் எப்படி பாதுகாப்பார்? உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, நான் உன்னை எப்படி பாதுகாப்பேன்? பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. பத்திரமாய் பாதுகாக்கிற நல்ல தகப்பனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆனாலும் இந்த பூமி மேல ஒரு சோதனை காலம் வருகிறது. அல்லேலூயா. இந்த சோதனை காலத்துக்கு நாம் தப்புவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வருகைக்கு முன்பாக நடக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு இந்த காலவெளியில் பேச வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி வருவார்? ராஜாதி ராஜாவாய் வருவார். அல்லேலூயா. அவர் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் வருவார். இந்த வெள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் வருவார். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவராய் ராஜா வருவார். அல்லேலூயா.
அவர் வருகைக்கு முன்பாக நடக்கும் சில காரியங்களை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஹல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசுவின் வருகைக்கும் இந்த பூமியில நடக்கிற சம்பவத்திற்கும் என்ன வேதம் கற்றுக் கொடுக்க? இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போவதை விட இந்த வானமும் பூமியும் இல் பொருளாகி விடும்படி சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நடக்கிற இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இன்னைக்கு நடக்கிறதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இல்ல இந்த பூமியெல்லாம் உண்டாகப்படுவதற்கு முன்பாகவே இந்த சத்திய வேதத்தில் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள், எதிரிகளுடைய சேனைகளால் சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் அதை காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று. அது அழிவு சமீபமாயிற்று. இந்த பூமியில அழிவு சமீபமாயிற்று. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக இன்னைக்கு போர் மேகம் சூழப்பட்டிருப்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிலாம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் எதிரிகளால் சூழ்ந்திருக்கப்படும். ரஷ்யாவா இருக்கட்டும், அது ஈரானா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், காசாவா இருக்கட்டும், இந்த எதிரிகளால இஸ்ரவேல் தேசம் சூழப்படும். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எல்லாருடைய கைகளும் நீட்டப்பட்டிருக்கும். அப்படி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த தேசங்கள்லாம் படையெடுக்கும் போது நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரம் வேணாலும் வானத்தில் எக்கால சத்தம் தொனிக்கலாம். ஒரு நொடி பொழுது எப்ப வேணாலும் சம்பவிக்கலாம். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது உன்னுடைய காதில் அந்த சத்தம் தொனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சம்பவிக்கும் போது எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருக்க போது நீங்கள் காணும் போது பார்க்குறோமா? நான் எங்கேயா பார்க்குறேன், காலையில் பைராசுக்கு போனேன்னா நல்லா சம்பாதிக்கிறேன்னா, நல்ல பணம் சம்பாதிக்கிறேன்னா, பணம் சம்பாதிக்க எனக்கு என்ன வழி இருக்குது அதை கண்டனா, அது மட்டும் போதும். இன்னும் அறிவில்லாமல் என் ஜனம் சங்காரமாக்கப்படுகிறார்கள். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சூழ்ந்திருக்கும் போது என்னுடைய மீட்பு, உன்னுடைய மீட்பு சமீபமாக இருக்கு என்று சொல்லி நீ அறிந்து கொள். இன்னும் எத்தனை காலம் நீ நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய்? வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனையும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் போடப்பட்ட அத்தனையும் தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்ட வார்த்தை, எல்லாம் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு நாட்கள் வந்துவிட்டது. வேதம் சொல்லுகிறது, எருசலேம் சேனைகளால் சூழப்படும் போது நீங்க என்ன செய்யணுமா? ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேம் தேசத்துக்கு மேல இன்னைக்கு போர் தொடுப்பதற்கு பல நாடுகள் இன்னைக்கு முன் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனித்து கேட்கும்போது உங்களுக்கு உங்க சிந்தையில் ஒரு காரியம் யோசனையில் வரணும். ஏசப்பா பண்ணா என்ன செஞ்சிட்டாங்க? பக்கத்துக்கு வந்துட்டாங்க. எந்த நொடி பொழுது வேணாலும் என்னை கூட்டு போக. அவர் எதற்காக வராரு? ஏசப்பாடி வருகை எதற்கு? உன்னை அழைத்து கொண்டு போகத்தான். ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல நீயும் இருக்கும்படியா உன்னை அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் அவர் வரப்போகிறார். அவர் வருகிறது ஏதோ அவருக்காக அல்ல, உனக்காக. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உனக்காகவும் உன் பிள்ளைக்காக அழு, எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைக்காக அழு. உன் பிள்ளை மனம் திரும்பி இருக்குதா? உன் பிள்ளை ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமா? நம்பிக்கை இருக்குதா? பிள்ளைக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தோமே. பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல்ல போய் சேர்த்தைய, நல்ல காலேஜில் சொல்லி கொடுத்தீங்க. பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறியா? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறா, இயேசுவின் வருகையை சந்திக்க நீ ஆயத்தமாக சொல்லி இருக்கிறியா? சொல்லிக் கொடுக்காமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்ப என்று சொன்னால் நீ ஒரு சுயநலவாதி, நீ சுயநலக்காரி, சுயநலக்காரன். சுயநலக்காரனான
பிள்ளைக்கு கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார்ங்கிற அறிவு எனக்குள் உண்டாயிருக்கணும். எனக்குள்ளே கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லி அறியாமல் என் பிள்ளைக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுப்பேன்? வேதம் சொல்லுகிறது, அவர் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய அடையாளம் உண்டு. இஸ்ரவேல் தேசம் எதிரிகளால் சூழப்பட வேண்டும். சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு அடையாளத்தில் இது ஒரு அடையாளம். அநேக அடையாளங்களை குறித்து நம்ம டிவியில் பார்த்தோம், வீடியோவில் பார்த்தோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் எதிரிகளால் சூழப்பட வேண்டும். அது இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை கணக்குள்ளவன், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். புத்தி இருந்துச்சுன்னா இதை கூட்டு உன் சிந்தையில் அறிவு இருந்துச்சுன்னா நீ யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது வருகைக்குள்ள அடையாளத்தில் ரெண்டாவது சொல்லப்பட்ட 21 வசனம் வாசிங்க. அதே லூக்கா 21:21. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும். நான் சொன்னேன், போன வாரம் சொன்னேன், லெபனான்ல இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஜனங்கள் வீடுகளை விட்டு கடற்கரையில் போய் படுத்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவங்க. காரணம், வீடுகள் மேல குண்டு விழுந்துரும், அதனால கடற்கரையில் போய் படுத்துருப்போம்னு சொல்லி உடைமைகள்லாம் போட்டு, கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் போட்டு, வீடுகளை போட்டு விட்டு, ஐயோ எனக்கு அழிவு வருகிறது சொல்லி ஜனம் ஓடிக்கொண்டு மலைக்கு போகுது, குன்றுகளுக்கு ஓடுகிறது. இன்னைக்கு நடக்கிறதை தேவன் தம்முடைய ஆவியினாலே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓடி போவார்கள், ஒளிந்து கொள்வார்கள். கர்ப்பவதிக்கும் பால் கொடுக்கிறவளுக்கும் ஐயோ! இந்த நாட்கள்ல கர்ப்பவதி ஒருவேளை அணுகுண்டு போடப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்ப்பத்தில் வலி இருக்குது, அவளுக்கு ஐயோ! அவளுக்கு கர்த்தர் பார்த்து மனம் இறங்காவிட்டால் அவளுக்கு ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் பெண்கள், கற்பம் அந்த குழந்தை பிறக்கும் போது ஒருவேளை இப்படி அப்படி வலி வரும்போது அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் யார் அவங்களை காப்பாற்ற முடியும்? இந்த சோதனை காலத்துக்கெல்லாம் தப்பு கொள்ளும்படிக்கு உன்னை நான் காப்பேன் என்று சொன்ன ஒரு காப்பாளர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விடுவிக்கிற நல்ல தெய்வம் உனக்கு இருக்கிறார். ஆகவே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எருசலேம் எதிரிகளால சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு பல நாடுகள் ரகசிய திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது இஸ்ரவேலை ஒழிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் 95 லட்சம் ஜனம் தான் இருக்கிறாங்க. ஈரான்ல 7 லட்சம் 97 லட்சம் ஜனம் தான். கோடி கூட இஸ்ரவேல் ஜனங்க கிடையாது. ஆனா ஈரான் 7 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அதற்காக அவர்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். எவன் மேல் இரக்கமாயிருக்கிற சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஹல்லேலூயா. யார் மேல இரக்கமா இருக்கிறார், இரக்கம் வைத்திருக்கா, அவங்க மேலதான் இரக்கமா இருப்பார். ஹல்லேலூயா. லெபனான்ல இருக்க ஜனங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளைகளை அழிக்கிறாரா? பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்க அவர் மேலதான். உன் மேல இரக்கமா வச்சிட்டாருன்னா அந்த இரக்கம் ஒரு நாள் மட்டும் 2 நாள் மட்டும் 1000 தலைமுறைக்கும் அந்த இரக்கம் உன்னை விட்டு மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ள தெய்வம். சொல்லுகிறார், கடைசி நாட்கள் என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, என் செல்லமே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. நீ எத்தனை காலம் நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பாய்? ஒரு வருகிறது, ஒரு அழிவு வருகிறது. இந்த தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஒரு அழிவு வருகிறது. பஞ்சம் தேசத்தை பற்றி பிடிக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி இதே சபையில நான் செய்தி கொடுக்கும் போது ஆவியானவர் செய்தியில சொன்னார். கடைசி காலத்தை குறித்து பேசும்போது, காலங்களை குறித்து நான் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், யூடியூப் சேனல்ல சொல்றேன், எழுதி வச்சுக்கோன்னு சொன்னேன். டைரி போட்டு எழுதி வச்சுக்கோ, பஞ்சம் தேசங்களை பிடிக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். இன்னைக்கு தேசங்களை பஞ்சம் பற்றி பிடிக்க போகுது. தப்பித்துக் கொள்ள உனக்கு ஒரே ஒரு வழி, இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் மாத்திரம் தான் நீ காப்பாற்ற முடியும். அவரால் மாத்திரம் தான் நீ தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. பிள்ளைகளுக்கு எதை எதெல்லாமோ சொல்லிக் கொடுக்கிறிய, கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லிக் கொடு.
கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் நியாயாதிபதியா வரப்போகிறார். பிள்ளை தவறான பாதையில் போதா சொல்லு, தவறு, ஆண்டவர் வரப்போகிறார் சொல்லி கண்டி. பிள்ளைக்கு என்கரேஜ் பண்ணாத, பிள்ளை நரகத்துக்கு போய்விடும். நான் அன்பா சொல்றேன், கூட பிறந்ததுகளா நினைச்சு உங்களை சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லிக் கொடு. போயிட்டு உடனே இந்த செய்தியில உடனே குறை, என்னை குத்தி பேசினாரு, என்ன குத்திக்கிட்டு பேசினார். உன்னை குத்தி பேசுறேன்னு எனக்கு என்ன, ஆண்டவர் சொன்னார்னா அது கீழ்ப்படி. அதுல நீ வீக்கா இருக்குன்னா அது கீழ்ப்படி. ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. முதலாவது எருசலேம் அங்கே எதிரிகளால் சூழப்படும். அப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும். இரண்டாவது மத்தேயு 24வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவனும் உன்னை வஞ்சித்தரக்கூடாது. நீ வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. கண்ணே, மணியே, மூக்கே, முகரேன்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்டு விடாதே, வஞ்சிக்கப்படாத. வேதம் சொல்லு, ஒருவனும் உன்னை வஞ்சித்தரக்கூடாது. வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் இது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய தக்கதாய் அற்புத அடையாளங்கள் நடக்கிற ஒரு நாட்கள். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீ யாரா இருந்தாலும், வஞ்சிக்கப்பட்ட சத்தியத்துக்குள்ள கிடைக்கிறையா, வஞ்சிக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தில் கிடைக்கையா, மனம் திரும்ப. இயேசு உன்னை அழைக்கிறார். ஒருவனும் ஒருத்தியும் ஒரு காரியத்திலையும் உன்னை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. எந்த காரியமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும். இன்னைக்கு வஞ்சனை பூமியில வஞ்சிக்கிறாங்க. 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுப்பேன், வஞ்சிக்கிறாங்க. 10 லட்சம் போடு பேங்க்ல, உனக்கு 20 லட்சம் வரும். 10 லட்சம் போட்டோன்னா அவன் நம்பரை லாக் பண்ணிட்டு போயிடுவான். வஞ்சிக்கப்பட்டு விடாத. ஆன்லைன்ல போய் அது விளையாடுறேன், இது விளையாடுறேன், எனக்கு அதுல பணம் வரும், இதுல பணம் வரும். வஞ்சிக்கப்பட்டு விடாதே. ஒருவனை உன்னை வஞ்சிக்க கூடாது. வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கை. வஞ்சிக்கப்படக்கூடாது. என் பிள்ளை, நீ என்னை ஆராதிச்சல்ல, என்னை நம்பினல்ல, எனக்காக வாழ்ந்தல்ல, அப்படின்னா நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சனையான காரியம் இந்த பூமியில வரும். இவைகளுக்கு நீ என்ன செய்யணும்? தப்பித்துக் கொள்ளணும். நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சனை உனக்குள்ள வந்துடக்கூடாது. வஞ்சிக்கப்படத்தக்கதாக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, சத்தியத்தில் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. முந்தையெல்லாம் டவுன் சர்ச்சில் 10 மணி 11 மணிக்கு நான் கீழே வந்து நிற்பேன். நைட்டு பகலில் சொல்ல, காலையில் ஆராதனை முடித்து 11 மணிக்கு நிற்கும் போது, இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட பேச மாட்டேங்களா அப்படின்னு கிடந்த கூட்டமெல்லாம் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கிடக்குது. வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறோம். காரணம், நமக்கு மனம் திரும்ப நேரம் இல்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நமக்கு மனம் இல்லை. நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதே. வஞ்சிக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீ வஞ்சிக்கப்படாத. இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், வஞ்சிக்கப்படக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடி. அப்படின்னா என்ன? ஒரு வஞ்சனை காலம் வந்து விட்டது. வஞ்சனை காலம் வந்துருச்சு. எனக்கு முந்தானத்து ஒருத்தங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். அவங்க ஃபோன் பண்ணாங்க, அண்ணே உங்களுக்கு அங்கி போட்டு பார்க்கணும் எங்களுக்கு ஆசை. அல்லேலூயா. எனக்கு அங்கி போட்டு பார்க்கணும் உங்களுக்கு ஆசையாம். நான் சரி, நான் என்ன செய்யணும்னு வச்சுக்கோண்ணே, உங்களுக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுக்க போகிறேன். எனக்கா? ஆமாம். அப்படியா? சரி 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 சரி. எதற்காக அப்படின்னேன், நீங்கள் எவ்வளோ ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள் பேருக்கு முன்னால் ரெவரண்ட் போடுங்க. யாரெல்லாம போடுறாங்க? அப்படியா? நான் சொன்னேன்,
எனக்கு ரெவரண்டும் வேண்டாம், பிஷப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அந்த பட்டம் மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன், போதும் சொன்னாங்க. வர்ற புதன்கிழமை சென்னையிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. வஞ்சிக்கப்பட்டுறாத, எந்த காரியமாக இருந்தாலும் வஞ்சிக்கப்பட்டுறாத. உனக்கு அங்கே கடன் கம்மியாக தரான், வட்டி கம்மியாக தரான், ஓடிடாத, வஞ்சிக்கப்பட்டுறாத. கடன் வாங்கினவன், கடந்த வாரம் சொன்னேன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ கடனோடு இருந்தால் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு விடுவாய். இது பிசாசுக்கு நல்ல தெரியும். சிறுபான்மையினருக்கு லோன் கொடுக்குறாங்களாம். இப்போ சிறுபான்மையினருக்கு லோன் கொடுக்குறாங்க. சிறுபான்மையினருக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கொடுக்குறாங்க. வஞ்சனை, சபையை கெடுக்கிற வஞ்சனை. வஞ்சிக்கப்பட்டு விடாதே. நான் நடக்கிற சம்பவத்தை, நான் கேள்விப்படுகிற சம்பவத்தை, நான் எதையும் அறியாத சம்பவத்தை உங்களோடு பேசவில்லை. இன்னைக்கு வேதத்தில் நடக்கிற காரியத்தை, இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து உங்களோடு பேசுகிறேன். வஞ்சனை, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். அந்த 24:4-5 சொல்லுகிறது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். நம்ம வீடியோவில் பார்த்தோம், 4000க்கு மேற்பட்டவர்கள் இயேசு, நான் தான் இயேசு. போன வருஷம் ஒரு இயேசு வந்தார், அமெரிக்காவுக்கு வந்தார் ஒரு இயேசு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போன வருஷம் செப்டம்பரில் நான் உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இதை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டு விடாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், வஞ்சிக்கப்படாத. அநேகர் வந்து நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். ஆகவே நீ வஞ்சிக்கப்படாதே. வஞ்சிக்கப்படக்கூடிய காரியம் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனம், இந்த சபையில் இருக்கிற, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற, என்னோடு கூட பயணிக்கிற பிள்ளையே, வஞ்சிக்கப்பட்டு விடாதே. கர்த்தர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம், எருசலேம் எதிரிகளால் சூழ்ந்திருக்கும். இரண்டாவது, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து இந்த பூமியில் என்ன சம்பவிக்குமாம்? அதே மத்தேயு 24:24 வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் நல்ல கவனம் 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 கவனம். அக்கா, அண்ணே, தம்பி, தங்கச்சி, கவனமா கேளு. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமான அளவு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிப்பார்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் முன்குறிக்கப்பட்ட, அவரால் முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள். யார் வஞ்சிப்பா? கள்ள தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இல்ல கள்ள தீர்க்கதரிசனத்திலிருந்து வருகிறதா? கவனித்து பார்க்கணும். தீர்க்கதரிசனம் எப்படி வரும் தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார், கடைசி காலத்துல எதிரிகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுப்பார்கள், வட தேசத்திலிருந்து வரும். இது தீர்க்கதரிசனம். இன்னைக்கு தீர்க்கதரிசனம் எப்படி வரும் தெரியுமா? பேர்ல உள்ள முத எழுத்த சொல்லுவானா. என் பேர் வாசுனா வா அப்படின்னு சொல்லுவானா. ஆமாமா, என் பேர் ஆண்டவர் சொல்லிட்டார். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரன், கபட்டு வேலையாட்கள் எழும்பி கூடுமான அளவும் யாரை வஞ்சிப்பார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர். யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வஞ்சனை நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆரோக்கியமான வசனத்தை கேட்க மனமில்லாமல் கேட்டுக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டு வஞ்சிக்கப்பட்டு கொடுக்கிறார். நீங்க எப்படி போதனை பண்றாங்க தெரியுமா? காதல் பண்ணுவது தப்பு இல்ல. காதல் பண்ணுவது என்ன? தப்பு இல்ல.
நீ இஷ்ட பிரகாரம் வாழலாம். தசமமாக மாத்திரம் சபை கொடுத்தனா போதும், நீ பரலோகத்துக்கு வந்துருவ. வஞ்சிக்கிற சத்தியம். நான் சொல்றேன், நீ தசமமாக கொடுத்தாலோ காணிக்க கொடுத்தாலோ பரலோகத்துக்கு வர முடியாது. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான், பரிசுத்தரோடு நடந்தால் மாத்திரம்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். நீ எனக்கு காணிக்க கொடுத்தாலோ இல்ல காணிக்கை கொண்டு கொட்டினாலோ பரலோகத்துக்கு வர முடியாது. அப்படி நான் சொல்லுவேன் நினைச்சால் நான் பொய்யன். ஒருவன் உன்னை வஞ்சிக்க கூடாது. இந்த சத்திய வார்த்தையை விட்டுட்டு எவன் புரட்டுகிறானோ அவனை விட்டு நீ தானா கிளம்பி போயிடணும். அது வாசுவா இருந்தாலும் சரி, எந்த கோசுவா இருந்தாலும் அதை ஓடிடணும். இந்த சத்தியத்துக்கு மாறா நான் என்னைக்கு பிரசங்கம் பண்றனோ என் கூட இருக்கக்கூடாது, கல்லறிஞ்சிட்டு போயிடணும். சத்தியத்துக்கு புறம்பா பேசுறேன்னு சத்தியத்தை புரட்டுகிற வேத புரட்டர்கள் எழும்பி கூடுமான அளவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறார்கள். சகோதரியே, டிவியை தொடர்ந்து சகோதரியே, கையில கிளாஸ் வச்சிருக்க சகோதரியே, உனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பாத, முழங்கால் போடு, தேவ சமூகத்தில் காத்துரு, தேவன் உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. அரை வீட்டை போட்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பாரு, அவர் உனக்கு எப்படி வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். நீ அந்த ரங்கத்தில் இரு, உனக்கு வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தோடு ஒத்துப்போ, தரிசனம் உள்ளவர்களோடு நீ பயணம் செய்து பார். விட்டுட்டு கள்ள உபதேசத்தில் போய் சிக்கி விடாதே. வேதம் சொல்லுகிறது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள ஊழியக்காரனும். யார் வஞ்சிப்பானா? நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. நான் சொல்றேன், இந்த வேதத்துக்கு மாறா நானே பிரசங்கம் உங்கள்கிட்ட சொன்னாலும் நம்ப கூடாது. ஹல்லேலூயா. நீங்க நம்புறது வேதத்துல வார்த்தையை மாத்தம் தான் நம்பணுமே தவிர என்ன நம்ப கூடாது. ஹல்லேலூயா. நாளை கூட நான் கூட சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். உன்கிட்ட சொல்லுவார், உன்கிட்ட பேசுவார். நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. கள்ள கிறிஸ்துக்களும் கூடுமான அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனம். வேகமா டைம் இல்லை. மார்க்கு 13வது அதிகாரம் 22வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள ஊழியக்கார மாத்திரம் இல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. இப்ப சமீபத்தில் நம்ம பட்டணத்துக்கு ஒரு சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை விழிக்குது. அவர் ஒரு மலையாள தீர்க்கதரிசி. இன்னைக்கு தமிழ் தீர்க்கதரிசி எல்லாம் இன்னைக்கு சிவகாசிக்குள்ள போயிட்டார். இப்போ மலையாள தீர்க்கதரிசி வர ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், உன்னை கர்த்தர் விழிக்குது. நான் அந்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன், என்ன விழிக்குதுன்னு பார்த்தேன். கூப்பிட்டு அவருடைய பேரில் உள்ள பேரை மட்டும் சொன்னார். ஏன்னா நாளே இந்த தீர்க்கதரிசி அந்த சபைக்கு வந்துட்டார். அந்த சபையில் உள்ள சிலவருடைய பேரெல்லாம் அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும். அவங்கள கூப்பிட்டு, லாங்கிற யாராவது பேர் இருக்கீங்களா? என் பேர் லதா, நான் தான். லதான்னு பேரை விழிச்சிட்டாரு. உன் பேர் லதாங்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? என் பேர் வாசுங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையா? தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தி உண்டாகணும். வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. அந்த ஊழியக்காரரு எனக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. அவர் உனக்கு ஏத்த மாதிரி பேசுறாருன்னா அவர் ஊழியக்காரர், அவர் கர்த்தருக்கு ஏத்த மாதிரி பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை கேட்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் என்ன கொடுக்கிறார், கர்த்தர் என்ன விரும்புகிறார், கர்த்தருடைய இதயத்தில் பாரம் என்ன, கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார் ஜனங்களோடு. உன்னை பிரியப்படுத்திட்டு போறேன் நான் வரல, நான் அவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மனுஷனையா தேவனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. கர்த்தரை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டு கூடாது. ஹல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன். முதலாவது, எருசலேம் எதிரிகளால் சூழப்படும், வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள். அடுத்து,
ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். கூடுமான அளவும் யாரைத்தான் வஞ்சிப்பாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உன்னைத்தான் வஞ்சிப்பார்கள். அது ஒருவேளை தீர்க்கதரிசி மூலமாய் வரலாம், ஊழியக்காரன் மூலமாக வரலாம், சில அன்பே கண்ணே மணியே முத்தே முகரையேன்னு சொல்லி வரலாம். வஞ்சிக்கப்பட்டு விடாதே, எச்சரிக்கை. வாலிப பிள்ளை, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நிமிர்ந்து பார், வஞ்சிக்கப்பட்டு விடாதே. ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன்னை வஞ்சிக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். உன்னை வஞ்சிக்கணும், உன்னை ஏமாற்றணும். நீங்க இல்லைன்னா செத்து போயிடும். செத்து போயேன், நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், சாக சனியன. கவனம் 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 கவனம். ஒருவனும் உன்னை வஞ்சித்து உன்னை கரைப்படுத்தி விடக்கூடாது. என வேதம் சொல்லுகிறது, இவைகள் வர காத்திருக்க நீ கரையற்றவனும் பிழை இல்லாதவனுமாய் வாழ வேண்டும். உன்னை கரைப்படுத்ததான் பிசாசு அவனை கொண்டு வருகிறான். நீ தேவனோடு நெருங்கி வாழக்கூடாது. அதுதான் பிசாசுடைய திட்டம், பிசாசுடைய நோக்கம். அதற்கு நீ செவி கொடுக்க கூடாது. மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள். பல இடங்களில், ஒரு இடங்கள் அல்ல. ஐயா, பாபநாசத்துல போன வாரம் நிலநடுக்கம், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நிலநடுக்கம். தெரியுமா? பாபநாசத்துல வந்துருச்சு நிலநடுக்கம். அங்கு ஒண்ணு இங்கு ஒன்னாய் நடந்து கொண்டிருந்த நிலநடுக்கம் இன்னைக்கு பல இடங்கள்ல, ஜப்பான்ல நிலநடுக்கம், இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், நம்ம இந்தியாவில் நிலநடுக்கம், காஷ்மீர்ல நிலநடுக்கம். வேதம் சொல்லுகிற பல இடங்கள்ல நில அதிர்வுகள், மகா பூமி அதிர்ச்சிகள். சாதாரணப்பட்ட பூமி அதிர்ச்சி வராது, மகா பூமி அதிர்ச்சிகள். நீ சேர்த்து வைத்திருக்க பொண்ணோ பொருளோ உன்னை காப்பாற்றாது. அந்த அழிவிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாற்றம்தான் உன்னை காப்பாற்ற முடியும். இந்த அழிவுக்கு உன்னை தப்புவிக்க ஒரே ஒரு நாமத்திற்கு மாத்திரம்தான் அங்கே அதிகாரம் உண்டது. வயநாடு மண்ணுக்குள்ள கிராமமே, எஸ்டேட். நாங்கள் எஸ்டேட்ல வாழ்ந்தேன், எங்களுக்கு தெரியும் எஸ்டேட்ல எப்படி இருக்கணும். 3 எஸ்டேட்டே இல்லை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மண்ணோடு மண்ணு. அவங்க மட்டும் புதைஞ்சு போல, அவங்க சேர்த்து வைத்திருந்த நகை, அவன் சேர்த்து வைத்திருந்த பணம், அவன் சேர்த்து வைத்திருந்த காரு, இதெல்லாம் எதை குறிக்குது? வேற எங்கேயும் வயநாடு இங்கிருந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் பக்கத்துல இந்த வயநாடு நிலநடுக்கம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. இதை கேட்டு நமக்கெல்லாம் ஒன்றும் வரல. பாவநாசத்தில் வந்த நிலநடுக்கம் போன வாரம் சனிக்கிழமை நம்முடைய பட்டணத்தில் ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு அடி அடிச்சு. காலையில் எங்கள் வீட்டில் கதவு நில அடிச்சு. ஒரு பட்டாசு அடிக்கிறதுக்கு அப்படி நில ஒரு அதிர்வுனா, இந்த பட்டணத்தை சுற்றிலும் பட்டாசுக்குள்ள கெமிக்கல் நிறைந்த பட்டணத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன நிலநடுக்கம் மற்ற ஊர் போல வேண்டாம், இந்த ஊர்ல லேசா ஆட்டிடுச்சுன்னா போதும், நம்ம தப்பிப்போமா? ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து வருகிறார். கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். பல இடங்களில் நடக்கிற பூமி அதிர்ச்சி நம்ம பட்டணத்தில் லேசா சேக்காச்சுன்னா போதும். பட்டாசு கம்பெனி வச்சிருக்கவங்க கேளுங்க, அந்த மருந்து நீந்திருச்சுன்னா கதவை திறந்தா கூட அடிச்சிடும். இது லேசா எப்படின்னா போதும். பூமி கடியில் புதைச்சு வச்சிருக்காங்க நிறைய இடத்துல நம்ம பட்டணத்துக்குள்ள மருந்துகளை. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது.
கர்த்தர் நம்மளை காக்காவிட்டால் காத்திருக்கிறவன் விருதாக விழித்திருப்பது விருதா. என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா முடிஞ்சு. ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்படுகிறது, பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சாப்பிடுறவங்கள, பசி எடுக்கிறவங்கள சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பசி எடுத்துருச்சா? ஹல்லேலூயா. பல இடங்கள்ல பூமி எதிர்ச்சி, பல இடங்கள்ல கொள்ளை நோய். கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சபை திருந்துன்னு பார்த்தா சபைக்கு கொரோனா வந்துருச்சு இன்னைக்கு. ஹல்லேலூயா. சிரிக்காதீங்கக்கா, நான் பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நான் கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு ஒப்படைக்கணும். கணக்கு கேட்பார். நீ இந்த சபைக்கு வராம என் கூட ஐக்கியப்படாம தானே உன்னை பேசவே மாட்டேன். நான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. உன்னை நம்பி கொடுத்த ஆத்துமாக்களுக்கு என்னை பற்றி சொன்னையா, என் வருகையை பற்றி சொன்னையா ஆண்டவர் கேட்பார். பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். கனத்த இருதயத்தோடு இங்கே நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். கொள்ளை நோய் வந்துச்சு, நமக்குள்ள மனம் திரும்புதல் வரல. கொள்ளை நோய் எதை காமிச்சு? உலகம் முழுவதும் ஒரே நாளில் லாக்டவுன் எதுக்கு வந்துச்சு? அவர் வரப்போகிறார், எச்சரிக்கையாரு. ஒரு எச்சரிச்சுட்டு போச்சு. அந்த எச்சரிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் சபை சீர்கட்டு போச்சு. நான் சொல்றேன், சபைக்கு கொரோனா வந்துருச்சு. ஜனங்களுக்கு கொரோனா வரல, சபைக்குள்ள கொரோனா வந்துருச்சு. மனம் திரும்புதல் இல்லை. நான் சொல்றேன், பிச்சையா கொடுத்தாரு உனக்கு, உயிர் பிச்சை கொடுத்தாரு. எனக்காவது அதை நீ நினைச்சிருப்பையா? நீ ஆண்டவருக்காக இந்த வருஷத்துல எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்க உன்னால சொல்ல முடியுமா? எத்தனை ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிச்சிருக்க சொல்ல முடியுமா? இந்த வருஷத்துல புதுசா ஜனவரி மாசத்துல இருந்து இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நான் குறைஞ்ச ஒரு 10 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்க சொல்ல முடியுமா? ஒரு ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்திருக்க சொல்ல முடியுமா? கொள்ளை நோய் எதை குறித்தது? நான் வரப்போகிறேன், ஜனங்களுக்கு போய் சொல்லு. பஞ்சம், பஞ்சம். நேற்று சிரஞ்சீவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். என்ன நான் அவனுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது என்ன இருந்தால் வாங்கி வச்சுக்கோ, ரேட்டெல்லாம் கூட போகுது, பயங்கரமாக கூட போகுதுண்ணே. அவன் சொன்னா, உங்களுக்கு தெரியாதானே அப்படின்னா. என்னப்பா அப்படின்னேன். 20 ரூபா ஒரு வாரத்துலையா, ஒரே வாரத்தில் 20 ரூபா சமையல் என்ன விலை கூடி இருக்கு. நேற்றுக்கு இந்த சாப்பாடாக்குறதுக்காக நான் போய் ஜாமான் வாங்க போனேன். நானும் என் மனைவியும் போய் வாங்க போனோம். 1 கிலோ பூடு 400 ரூபா, 1 கிலோ தக்காளி 60 ரூபாய். அவங்க கேட்குறேன், என்ன இப்படி கூடிடுச்சுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த வாரம் தான், இன்னைக்கு தான் சார் இந்த ரேட்டு, நாளைக்கு என்ன ரேட்டுன்னு சொல்ல முடியாது சார். பெட்ரோல் அங்கங்க பெட்ரோல்கள்லாம் பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி கிடு 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 கிடு. தங்கம் ஒரு கிராம் சொல்ற, 1 கிராம் தங்கம் 7150 ரூபாய் 1 கிராம். எல்லாம் பதுக்கல் ஆரம்பித்து விட்டது. பஞ்சம் வரும். வேற யார் சொல்ல? இது சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பஞ்சம் வரும். இது ஒரு இந்தியாவுக்கு மட்டும் பஞ்சம் வராது, உலகம் தழுவிய பஞ்சம். சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும். சாப்பிட பொருட்கள் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. நீ 500 ரூபாய் வச்சு போனா அங்க 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கும். நீ என்ன செய்ய போகிறாய்? பணம் இருக்கிறவன் ஒருவேளை தப்பிச்சுக்கிடுவான். அன்றாட கூலி வேலை செஞ்சு சாப்பிடுறவங்க இந்த பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டுருவாங்க. வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் வருகிறது. எத்தனையோ தேசங்கள்ல மண்ணு அள்ளி சாப்பிடுறாங்க, சாப்பாடு இல்லை. நம்முடைய இந்தியா தேசத்துல 2 நேரம் உணவு இல்லாத கோடிக்கணக்கான ஜனம் இந்த இந்தியா தேசத்துல ஏற்கனவே இருக்கிறாங்க. இன்னொரு பஞ்சம் வந்தா நம்முடைய தேசம் தப்பித்துக் கொள்ளாது. ரேஷன்ல இப்பவுமே பொருட்கள் கிடைப்பதில்லை. பஞ்சம். மூன்றாவது பஞ்சம் வரும், பஞ்சம் வரும். 4வது, இந்த பூமி மேல இப்படியாப்பட்ட அழிவெல்லாம் வர்றதை கண்டு
இந்த ஆபத்துக்கள் எல்லாம் கண்டு லூக்கா 21:26, லூக்கா 21:26, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். 21:26, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியின் மேல் வருகிற ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். அல்லேலூயா. இதை கேட்கும்போது ஒரு சோர்வு வருகிறதா? என்ன செய்ய போறனோ, எது செய்ய போறனோ? அதுக்குள்ள பிள்ளை பச்சை பிள்ளையா இருக்கும் போதே இப்ப நம்ம யோசிச்சிட்டோம், எங்க போயிட்டோம், ஆண்டவர் நாளைக்கு வர போறார். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்ப வேணாலும் வரலாம். நம்ம பிள்ளை இப்பதான் முட்டைக்குள்ள இருக்குது, அது பிள்ளைக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். நான் யாரையும் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணவில்லை. இந்த பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாம் கண்டு இருதயம் சோர்ந்து போய்விடும். இன்னைக்கு சோர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட கேளுங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன், என்ன செய்ய போறேனே தெரியல. இருதயம் சோர்ந்து போம், இருதயம் துவண்டு போம். இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவம். நான் 4 சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த 4 சம்பவத்துக்கும் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி, இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி, ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு. வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்டதை பார்த்தா பச்சை புழுக்கள் பட்சிக்கும், பச்சை புழுக்கள் பச்சை பார்த்தா முசுக்கட்டை பூச்சி பற்றிக்கும். ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு. ஒரு ஆபத்து போயிடுச்சு அப்பா அப்படின்னா இன்னொரு ஆபத்து வரும் அந்த பூமியில. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கிற காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது சோர்ந்து போ. இப்பதான் கொரோனா வந்தது போல இருந்துச்சு, இப்போ ஒரு பஞ்சமா. பெட்ரோல் டீசல் விலை கிடுன்னு உயரப்போகுது. நான் சொன்னேன், ஜெபத்தில் சொன்னேன், அந்த பகுதியெல்லாம் பெட்ரோல் பொருட்கள் அடைச்சு கிடக்குதான். எங்கேயும் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, டீசல் இல்லை போர்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், பதுக்கி வச்சிருவாங்க. இன்னைக்கு 100 ரூபா இருக்கிற பெட்ரோலை நாளைக்கு 400 ரூபா கொடுத்து விற்கலாம், பதுக்கிடுவாங்க. இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய போறோம்? இதை கேள்விப்படும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது அல்லவா? இந்த சோதனை காலத்துக்கு தப்பு வைக்கும்படிதான் அவர் உன்னை தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன சோதனை காலம் வந்தாலும் நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டுருவார். அல்லேலூயா. கண்டிப்பா விடுவார். நீ தேடாம எத்தனை, நீ உன் பாட்டு உன் இஷ்டப்பிரகாரம் வாழ்வ, அவர் உன்னை தேடிக்கிட்டே இருப்பாரா? கொஞ்ச காலம்தான். லூக்கா 21:31 சொல்லுது, இவை சம்பவிக்கும் நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது சொல்லி அறிந்து கொள்ளுங்க. லூக்கா 21:31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, இவைகள் சம்பவிக்க, நான் சொல்லப்பட்ட வேதத்தில் உள்ள இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இதெல்லாம் சம்பவிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும். அப்பா வரப்போறார், ராஜா வரப்போகிறார் அப்படிங்கிற தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. இவைகள் சம்பவிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதில் 29 இப்படி சொல்லுகிறது, இவைகள் சம்பவிக்கும் போது நீங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். வாசிக்கலாம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். வேற எங்கேயோ வந்திருக்கிறார் அல்ல, உன் வாசல் அருகே வந்து விட்டார். உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதய வாசலை திறந்தால் அவர் உனக்குள் வந்து விடுவார். அவர் எங்க வந்திருக்கார்? வாசல் அருகே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். கதவை தர, மகனே மகளே கதவை தர, நான் வரப்போகிறேன், நீ கதவை தர,
நீ கதவை திறக்காம அவர் தானா வரமாட்டார். நீ கதவை திறந்தா தான் உள்ள வருவார். தேவன் நீ கதவை திறக்கும் போது தான் உள்ள வருவார். நீ கதவை திறக்காம அவர் தானா உள்ள வர மாட்டார். அவர் தானா வர முடியாது. நீ இடம் கொடுத்தா தான் தேவன் வருவார். ஆனா இன்னொருவன் நீ இடம் கொடுக்காவிட்டாலும் அவன் உனக்குள் வருவான். அல்லேலூயா. அவனுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் தான். அவர் சொல்லுவார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்லுவார். நீ மனம் திரும்பினால், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அவர் உனக்குள் வந்து உனக்குள் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. மனம் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுப்பார், அவ்வளவுதான். எத்தனையோ சான்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மீண்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இல்லை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். மனம் திரும்பு. வாசல் அருகே வந்துட்டார். ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களுக்குள் வந்து உள்ளவே பிரவேசிப்பேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசற்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? உள்ளே வந்து அவனோடு தங்கி போஜனம் செய்வேன். அவன் என் குமாரனாயிருப்பான், நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன். வாசிடா. வெளிப்படுத்தின தெரியலையா எந்த அதிகாரம்? 2:20 தானே? 2:20 3:20 3:20. இதோ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் இந்த காலைவேளை எனக்கு எல்லாரும் கேட்கல இல்ல, இந்த வார்த்தையை கேட்டு ஒருவன், ஒருத்தி. நான் ஜெபத்தில் இருக்கும்போது சொன்னேன், ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகத்தில் அத்தனை சந்தோஷம் இருக்கும். நீங்க எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினா இன்னைக்கு பரலோகத்தில் பெரிய கொண்டாட்டம். ஆனாலும் எல்லாரும் திருந்தாவிட்டால் இந்த வார்த்தையை கேட்கிற நீ உன் கதவை திறந்து உன் தேவனுக்கு நீ இடம் கொடுப்பாய் என்று சொன்னார். அவர் உன்னை வந்து வாசிடா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. வாசல் அருகே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். நீ கதவை திறக்க வேண்டிய வேலை ஓ வேலை. அவர் கதவை உடைச்சிட்டு வர மாட்டார். கதவை தட்டிக்கிட்டு தான் இருப்பார். மனம் திரும்பு, இந்த காரியத்தில் மனம் திரும்பு. போய் பேசுறியா, இதை விட்டு மனம் திரும்பு. துன்மார்க்கமா வாழ்றியா, மனம் திரும்பு. துரோகம் பண்ணி கொண்டிருக்கியா, மனம் திரும்பு. பெற்றோரை ஏமாத்திக்கிறியா, மனம் திரும்பு. பிள்ளையை ஏமாத்துறியா, மனம் திரும்பு. கர்த்தரை ஏமாத்துறியா, மனம் திரும்பு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு, மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை கேட்டுட்டு அது யாருக்கோ, நான் எப்படி சொல்லுவேன், பெர்ஃபெக்டா இருக்கேனா, அப்படித்தானே, நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கேன் ஆண்டவர் என்று சொன்னார். கடந்த 2-3 நாட்களாக பேசினார். எண்ட் ஆஃப் த டைம். எனக்கு அதோட விளக்கம் தெரியாது. இந்த வார்த்தையை என்ற பேசிக்கொண்டே இருந்தார். நான் அந்த அளவுக்கு படித்தவனும் கிடையாது, பட்டம் வாங்கினவனும் கிடையாது. ஆனால் சொன்ன எண்ட் ஆஃப் த டைம். எண்ட் ஆஃப் த டைம். மறுபடியும் என்று பேச எண்ட் ஆஃப் த டைம். எண்ட் ஆஃப் த டைம் யாருக்கு ஆண்டவர்? எனக்கான்னு கேட்டேன். ஒருவேளை என்னுடைய மரணம் இருக்குமா, எனக்கு முடிவு வந்துருச்சா? சொன்னா எண்ட் ஆஃப் த டைம். கேர்ஃபுல். பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். எண்ட் ஆஃப் த டைம். இந்த சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் எண்ட் ஆஃப் த டைம். கடைசி நிமிடம், கடைசி நொடி பொழுது. போனவர் சொன்ன போது ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வருகை இருக்கணும், இல்லைன்னா நம்முடைய மரணம் இருக்கணும். 2 நடந்தாலும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். 2 காரியம் நடக்கணும். ஒன்று மரணம், இல்லைன்னா வருகை. இது 2 நடக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்கும். அதில் என்னுடைய மரணம் தேவனோடு இருக்குமா, இல்லை நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்குமா? எண்ட் ஆஃப் த டைம். மனம் திரும்புங்கள். இவைகள் சம்பவிக்கும் போது, நீங்க காணும் போது, அவர் வாசல் அருகே வந்து விட்டார். வெளியே நிக்கல, வாசலுக்கு வந்துட்டார்.
வாசலுக்கு வந்துட்டார். வாசல் வந்து கதவை தட்டுறார். நீ மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? உன் பிள்ளைய வீட்டில் விட்டு வந்திருக்கிய, உன் பிள்ளை நரகத்துக்கு போனா போதுமா? கேட்குறேன். நீ பரலோகத்துக்கு போயிட்டு உன் பிள்ளை நரகத்துக்கு போயிடலாமா? இல்லை நீ நரகத்துக்கு போயிட்டு உன் பிள்ளை பரலோகத்துக்கு போயிடலாமா? கவனம். உணர்வு இல்லை. இன்னைக்கு உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இவைகளுக்கெல்லாம் தப்பிக்கணும்னா லூக்கா 21:34 சொல்லுகிற வாசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து, இன்னைக்கு என்ன கவலை வந்துருச்சு தெரியுமா? நமக்கு லௌகீக கவலை, உலகத்தின் கவலை, லௌகீக கவலை நம்மளின் இதயத்தை பாரமாக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் இன்னைக்கு கர்த்தரை தேடுகிறதுக்கு நமக்கு மனம் இல்லாமல் போய்விட்டது. வாசிக்கலாம் லூக்கா 21:34. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும், உங்கள் இருதயம் பெருந்திண்டி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சபையை அடிச்சுட்டு, சபையை கட்டு அடிச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு போனா ஓடு. நோவாவின் காலம் மறந்து போயிடாத சபையை. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே மறந்து போய் விடாத. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிச்சு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போறிய. இதுதான் நோவாவின் காலத்துல நடந்துச்சு. நோவாவின் காலத்துல இதுதான் நடந்துச்சு. பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும், என் பிள்ளைக்கு அங்க போய் பெண் எடுக்கவும், என் மகனுக்கு இங்க போய் பெண் எடுக்கவும், நோவாவின் காலத்துல இப்படிதான் நடந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக தண்டிக்கும் உணராதிருந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். இது மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. லௌகீக கவலை, பணம் சம்பாதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை பணம் சம்பாதிக்கணும். ஆண்டவர் 6 நாள் உலகத்தை படைச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சபை இன்னைக்கு தேவனை ஆராதிக்காதபடி பெரும் திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் இருதயம் பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். லௌகீக கவலை, உலகத்து மேல கவலை, உலகம். ஒருவன் உலகத்தின் மேல் அன்பு வைத்திருந்தால் அவனிடத்துக்கு பிதாவின் அன்பு இல்லை. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையை கொண்டு வரும். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். 1 யோவான் புத்தகத்தில் போய் வாசித்து பார். லௌகீக கவலை, லௌகீக கவலையினால பாரமடையாதபடி எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளம். ஆண்டவர் ஒரேடியா சொல்லிட்டார், இவைகளுக்கெல்லாம் தப்பி. லூக்கா 21:36. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீ பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு உன்கிட்ட இருக்க பணம், ஒன்றுக்கு பதவி, ஒன்றுக்கு பட்டம், ஒன்றுக்கு ஜாதி, எதுவும் தேவனுடைய சமூகத்துக்கு உன்னை கொண்டு போகாது. வேதம் சொல்லுகிறது இவைகளுக்கெல்லாம் தப்பி. நான் சொல்ல இந்த வேத வார்த்தை சொன்ன இவைகளுக்கெல்லாம் தப்பி, இந்த அழிவுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவருக்கு முன்பாக நீ நிக்கணும்னா உனக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதிக்கு பேர் தான் விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேர் காலைல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க? எத்தனை பேர் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்துறவங்க எத்தனை பேர்? இந்த திருமணத்துக்கு வந்திருக்கீங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணவர் எத்தனை பேர்? துணிகிறோம். இவைகளுக்கெல்லாம் தப்பி நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீ பாத்திரவானா என்ன பண்ணணும்னா, நான் சொல்றேன், நம்முடைய முதலமைச்சருக்கு முன்பாக, பிரதமர் மந்திரிக்கு முன்பாக நிற்கணும்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். அவர் பேசுகிறது என்ன கேட்கணும்,
நான் பதிலுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் என்னை அவர்கிட்ட கொண்டு விடுவாங்க. அவர் பேசும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா என்னை கொண்டு விட மாட்டாங்க. ஒரு தகுதி இருக்குது. அவருக்கு பிஏவா இருக்குன்னா ஒரு தகுதி இருக்குது. மண்ணான மனுஷனுக்கு பார்க்க போகிறவனுக்கு ஒரு தகுதி இருக்கும் என்று சொன்னார். பரலோகத்தையும் பூமியையும் அண்ட சராசரையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை நீ சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்கு பேர் தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வரப்போற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பிக்கணும். இந்த வரப்போகிற ஆபத்துக்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஒரே ஒரு தகுதி தாயா, நான் எம்எஸ்சி படிக்கவும் இல்லை, எம்காம் படிக்கவும் இல்லை. எனக்கு அந்த தகுதியெல்லாம் தேவையில்லை. அவருக்கு முன்பாக நாம் பாத்திரவானாய் நிற்க ஒரே ஒரு தகுதி, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். என்னுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனையே என் கண் நோக்கி பார்க்கும் என்று சொல்லுகிறார். இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வேதத்துக்கு நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறாய்? இந்த வருஷத்தில் இந்த வேதத்தை எத்தனை முறை வாசித்து இருக்கிறாய்? இதில் உள்ள வார்த்தை உன்னை எவ்வளவாய் புடமிட்டுக் கொண்டிருக்கிறது? கண்ட கழுதையை போய் செல்போன்ல பார்க்கறத விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசி. என்னுடைய வேதத்தை கை கொள்ளுகிறவனே கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவானாய் அல்லாமல் வேற ஒருவனும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு பிரதர், உங்களுக்கு என்ன, நீங்க முழு நேரமா ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய எனக்கு இருக்குது சொல்லலாம். உனக்கு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு மூச்சை கொடுத்திருக்கிறாரே, 24 மணி நேரத்தில் நீ கொடுக்க வேண்டிய தசமபாகம் தேவனுக்கு. நம்ம தசமபாகமாய் கொடுக்கறது இல்லை, பிற எப்படி தேவனுக்கு தசமபாகம் கொடுப்போம்? நம்ம ஊழியத்துக்கே தசமபாகம் கொடுக்கறது இல்லை. அவன் எவனோ கத்துறான், நமக்கு என்ன? ஒரு நாளைக்கு தேவனுக்கு உன் சரீரத்தில் நீ தசமபாகம் நேரத்தில் தசமபாகம் கொடுக்கணும். 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசமபாகம் கொடுக்கணும். கொடுத்துருக்கமா? சும்மா 10 நிமிஷம் காலண்டரை பார்த்து ஜெபம் பண்றது. ஏசப்பா அந்த நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உன் ஜெபம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபம். சொல்ற வாலிபன் மனம் திரும்பு, மனம் திரும்பிரு. நீ 10 பேர் இருந்தாலும் 10 பேர் பரலோகத்துக்கு வரணும். வாலிப தங்கச்சி மனம் திரும்பு. உனக்குள்ள வேற எந்த கான்ட்ராக்டும் வரக்கூடாது. உன்னுடைய கான்ட்ராக்ட் எப்பவும் பரலோகத்தில் மாத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. உன் கான்ட்ராக்ட் யார் கூட இருக்கணும்? தேவனோடு தான் உன் கான்ட்ராக்ட் இருக்கணும். கண்ட கபோதிகள் மேல இருக்கக்கூடாது. கண்ட கபோதிகள் மேல கான்ட்ராக்ட் போகக்கூடாது. கவனம். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீ பாத்திரவானா என்ன பண்ணணும்? அதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா என்ன பண்ணணும்னா, இன்னொரு காரியம் வேதம் சொல்லுகிறது. 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதே. எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும். ஒரு சம்பவத்தை சொல்றேன், நடந்த சம்பவம் நான் பார்த்து இன்னும் துக்கித்து கொண்டு இருக்கிறேன். எங்க சித்தப்பா எங்க வீட்டில் எங்க அப்பாவோட கடைசி தம்பி சேல் ஆஃபீஸர் கணக்கு எழுதுவார். 10 பேர் போட்டு அப்படி சேர்ல அப்படி கம்பீரமாக உட்காந்துருப்பார். அவரை வச்சு தான் நாங்கள் எல்லாம் சிவகாசிக்கே வந்தோம். எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். சமீபம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு சொப்பனம் பார்க்குறேன். எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தான் நடக்க போகிற துல்லியமாக காட்டுவார். நான் ஒரு புக்கு, எங்கள் சித்தப்பா கொடுத்த புக்கை கொண்டு போய் மூணார் பகுதியில், மூணாரில் நான் இருந்த அந்த ஒரு ஸ்டேட் பேங்க்கில் போய் நிற்கிறது மாதிரி இருக்குது. அந்த நோட்டை கொடுக்குறேன். அந்த மேனேஜர் வாங்கி நோட்டை உள்ளே வச்சுட்டாரு. எனக்கு பின்னால் வந்தவங்களுக்கெல்லாம்
அந்த நோட்டை வாங்கி சரி பண்ணி அனுப்புறார். நான் 1 மணி நேரம் நின்று பார்க்க, 2 மணி நேரம் பார்க்க, கணக்கு ஒண்ணுமே தெரியல. நான் அந்த மேனேஜர்கிட்ட கேட்கிறேன், சார் நான் கொடுத்த நோட்டுக்கு இன்னும் பதில் வரல, எனக்கு பிந்தி வந்தவங்களாம் அனுப்புறீங்களேன்னு சொன்னபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மேனேஜர், இந்த கணக்கில் பிழை இருக்கிறது. என்ன இருக்குது? பிழை இருக்குது. அவர் அப்படி சொல்றாரு. எனக்கு பின்னால் இருந்து எங்க சித்தப்பா, செத்து போன சித்தப்பா, அது எப்படி பிழை இருக்கும், என் கணக்கில் எப்படி பிழை இருக்கும்னு கேட்கிறார். அவர் சொன்னார், அந்த மேனேஜர், உன் கணக்கில் புள்ள பிழை இருக்குது. நான் திரும்பி பார்த்து எங்க சித்தப்பாவை கேட்டேன், நீங்க பரலோகத்தில் இருக்கீங்களா நரகத்தில் இருக்கீங்களா? நான் உண்மையை சொல்றேன், ஜீவனுள்ள புத்தகத்தை வைத்துக்கொண்டு, இல்லைன்னா கர்த்தர் எப்பவுமே அடிச்சு கொள்ளட்டும். நான் கேட்டேன், நீங்க பரலோகத்தில் இருக்கீங்களா நரகத்தில் இருக்கீங்களா? அவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் நரகத்தில் இருக்கிறேன், நரகத்தில் இருக்கிறேன். சொல்ல ஒரு கிளவி நொய்யு அவர் தான் பேசுறார். ஒரு கிளவி நொய்யு என்ன நேரம் பார்த்தாலும் அந்த நரகத்தில் நொய்யுன்னு இருக்குடா. நான் எந்திரிச்சு அழுதேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? எங்க சித்தப்பா காலையில் அப்படியே ஹேலிபர் பைக் வச்சிருப்பார், அப்படி ஜம்முன்னு போவார். கண்ணாடி போட்டு 7 மணிக்கு சிஎஸ்எஸ் சபைக்கு போவார். 8 மணி 8:30 மணிக்கு ஃபுல்லாக தண்ணியை போடுவார். வீட்டில் அகஸ்டின் ஜெயக்குமார் தான் அவருக்கு இருக்கு. அகஸ்டின் ஜெயக்குமார் மெசேஜ் ஓடும், சிங்கம் பேசுது பாரு, எல்லாரும் கூட்டி எங்க சிங்கத்தை பாரும் பாரு. அசிங்கமான வாழ்க்கையாய் போய்விட்டது. பிழை. வேதம் சொல்லுகிறது, பிழை இல்லாதவர்களும் கரை இல்லாதவர்களும். உன்னை பிசாசு கரப்படுத்துவான். வாலிப காலத்துல உன்னை கரப்படுத்துறதுக்கு பிசாசு செய்கிற ஆயுதம் காதல். கரப்படுத்துவான். வேதம் சொல்லுகிறது, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஸ்கிரீன்ல போடு பார்ப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர இயேசு கிறிஸ்து வருகைக்கு காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எச்சரிப்பு, ஜாக்கிரதையாயிருங்கள். கரை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை. வாலிப காலத்தில் வாழ முடியாதா? கரை இல்லாத வாழ்க்கை வாழ முடியாதா? யோசேப்பு இருந்த வீட்டுக்குள்ள பாவம் யோசேப்பை தேடி வந்தது. அவன் கரைப்படவில்லை, கரையற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். பிழை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன் தானியேலுக்கு இடமில்லையா? ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்பட லாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தான். கரையில்லாத வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை வாழாத ஒருவரும், நாம் பைபிளை தூக்கி இருக்கலாம், பல நற்செய்தி கூட்டங்கள் நடத்தி இருக்கலாம், பல முழு இரவு ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையின்படி நான் வாழாமல் நான் இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்தேன் என்று சொன்னால் என்னுடைய நிலைமை பரிதாவாய் முடிந்து போய்விடும். என்ன அழகா சொல்லுது, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எப்படி அப்படி வாழ்க்கை வாழணும்? கரை இல்லாத ஒரு வாழ்க்கை. பிசாசு என்ன செய்வான்? அந்த வாலிப காலத்தில் கரைப்படுத்த பார்ப்பான், உன் வாழ்க்கையை கரைப்படுத்த பார்ப்பான். இடம் கொடுக்காத. வெள்ளை சட்டை இருக்குது, இந்த சட்டையில புள்ள நான் அழுக்கா அப்படியே கரையா கிரீஸ் எல்லாம் தடவிட்டு போய் எங்கேயா ஒரு முதலமைச்சரை பார்க்க விடுவாரா? என்ன சொல்லுவா? கரை இருக்குது. பியூன் கூட உள்ள விட மாட்டான். நாங்கள் என்ன கலெக்டர் ஆஃபீஸில் பார்ப்போம், பியூனை கூட பார்க்க முடியாது, தேவ தூதரில் கூட நீங்க பார்க்க முடியாது. கரை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டு சொல்ல, கரை இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ நானும் வாழணும். அதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, பஞ்சுமத்த வாழ்க்கை இல்ல. சில கள்ள ஊழியர்கள் இந்த வார்த்தையை, அந்த கள்ள ஊழியம் கூட கேட்கலாம். நமக்காக பிரதான ஆசாரியர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ செய்த பாவத்துக்கும் செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கும் இன்னும் செய்ய போற பாவத்துக்கும் அவர் பரிந்து பேசிட்டு இருக்காரு. நீ அதனால என்ன வேணாலும் பாவம் செய். அவர் பிரசங்கம் பண்றார் யூடியூப்ல. கள்ள உபதேசம்,
பாவத்தை கண்டு விலகி ஓடணும். பாவத்துக்கு துணை போகக்கூடாது. பாவம் செய்யறவங்களுக்கு துணை போனா நீ பாவம் செய்யறவனோட துணை போகிற நீ தான் அந்த பாவி. நான் சொல்றேன், பாவம் செய்யறவனோட பாவத்துக்கு யார் துணை போறையோ அவங்களை கர்த்தர் நியாயத்திற்குள்ள கணக்கு கேட்பார். பாவம் செய்யறவனுக்கு ஒரு அடினா பாவத்துக்கு துணை நிற்கிறவனுக்கு 1000 அடி அடிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. இவை வர நீங்க காத்திருக்கிற நீங்க, ஆண்டவர் வரப்போகிறார். நான் மீண்டும் சொல்றேன், ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் வரப்போகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். கெட்ட வார்த்தை, இன்னும் அந்த கெட்ட வார்த்தையை என்னால் விட முடியல. நான் இன்னும் பைபிளை தூக்கிட்டு நீதிமான போல சபைக்கு வர்றேன். இன்னும் பழைய ஜென்ம சுபாவத்தை விட முடியல. ஒருவேளை நீங்க விட்டுருக்கலாம், நான் விடாம இருக்கிறேன். கரை பிழை இருக்குது, என்கிட்ட மன்னிக்க முடியாத சுபாவம் உனக்குள்ள இருக்குது. அதோட வந்து பந்தியில பங்கு பெற கீழ்ப்படியாத சுபாவம் இருக்கு, பந்தியில பங்கு பெற பிழையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிழையில்லாத வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்தா சொல்லணும், இது தேவனுடைய பிள்ளை, இது பரிசுத்தமான பிள்ளை. ஆவியில ஏவ போறதுனால சொல்றேன். எஸ்டேட் பகுதியில் நாங்கள் இருந்தோம். என் சகோதரிகிட்ட தான் கொண்டு வந்து அங்கே உள்ள வாலிப பிள்ளைங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து விட்டு போவாங்க. அவள் வாலிப காலத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேரிட்ட விட்டாச்சுன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஓடிமாங்க. எங்கள் வீட்டில் அத்தனை வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க. எஸ்டேட்டில் இருக்க அத்தனை வாலிப பிள்ளைங்க என் சகோதரிகிட்ட தான் இருப்பாங்க. காரணம், அவர்கிட்ட இருந்தால் பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்மளை குறித்து அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்க்குறவங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. சமயத்தில் ஒரு பையன்ட்ட, சின்ன பையன்ட்ட கேட்குறேன், நம்ம பிள்ளைங்க தான். என் பாப்பா சொன்னா, ஏன்டா படம் பார்க்குறேன்னா, எங்கள் அப்பா புள்ள பார்த்துட்டு இருப்பார். உன் பிள்ளைக்கு நீ இடலராக இருந்தனா உன் கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் தூக்கி போடணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எங்க அப்பா பார்க்குறாரு. ஏன்டா பார்க்குற? ஏம்மா பார்க்குற? எங்க அம்மா பார்க்குறாங்க. கவனம் கவனம். கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நேரம் குறைவா இருப்பதனால 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வருகிறேன். எனக்கு இனி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வருகை குறித்து தான் பேசுவேன். ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சார். நான் கொஞ்சம் அப்படி போயிட்டேன். ஜனங்களுக்குன்னு ஆண்டவர்கிட்ட நேற்றுக்கு முழுமையாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன். வருகையை தவிர நான் என்னைக்கும் சொன்னீங்கன்னா சொல்லுவேன். ஆனால் வருகை குறித்த காரியங்களை மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. பட்டி தொட்டி பட்டணம் எங்கெல்லாம் போய் சொல்லுங்க போயிடுறேன். நடந்து போச்சுன்னா கூட போயிடுறேன். போய் உன் வருகையை பற்றி நான் பிரசங்கிக்கிறேன், சொல்கிறேன். எனக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். வருகையை பற்றி பேச இன்னைக்கு ஆட்கள் இல்லை. பரலோகத்தை குறித்து சொல்ல ஆட்கள் இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு சொல்ல ஆட்கள் இல்லை. நீ புறப்பட்டு போயே இந்த வார்த்தையை கேட்டு போய் சொல்ல. சபை போய் பரலோகத்தை ஜனங்களுக்கு காட்டி கொடுக்கட்டுமே. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு எப்படி வருவார்? 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். வேகமா 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாய் இருக்கும். திருடன் வரும்போது
அக்கா உங்கள் வீட்டுக்கு வர்றேன், இன்னைக்கு திருட வரேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வர மாட்டான். அல்லேலூயா. அவன் திருட வரும்போது ரகசியமாக வருவான். என் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ரகசியமாய் வருவார், திருடனை போல் வருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:3 திருடனை போல் வருவேன், உன்மேல் நான் வருகிறதை நீ அறியாதிருக்கிறாய். எப்படி வருவாரோ? திருடனை போல் வருவேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, நீ இன்னைக்கு கேட்டு இந்த வசனத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து அதை கை கொண்டு, இந்த வார்த்தையை கை கொள்ள வேண்டும். வார்த்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை போய் வீட்டில் போய் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாள் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவை கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பு. இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பு. சபையே, தேவ பிள்ளையே, மனம் திரும்பு. அப்படி ஒருவேளை நீ மனம் திரும்பாவிட்டால் நான் எப்படி வருவேன்? திருடனை போல். யார் மேல வருவேன்? இந்த வார்த்தையை கேட்ட உன்மேல் வருவேன், நான் வருகிற வேளையை நீ அறியாதிருக்கிறாய். எப்ப வரன்னு உனக்கு தெரியாது, எப்ப வேணாலும் நான் வருவேன், ஆனா அந்த நாளை நீ அறியாதிருக்கிற. ஆகவே இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை கை கொண்டு மனம் திரும்பும். மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னை விட்டு நீக்கி போய் விடுவேன். காதுள்ளவன் கேட்க கடவன். நிறைய வசனம் இருக்குது. இயேசுவின் வருகை மிக 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 சமீபம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அவர் வருகைக்கு முன்பாக நடக்கிற சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். அவர் வரும்போது நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசினார். கரையில்லாத பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் அவரை பார்த்து, மாறனாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிற கூட்டமாய் நீயும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட எத்தனை பேர் ஆயத்தம்? நீ இருக்கிற இடத்தை விட்டு தூசியை உதறி தள்ளிவிட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக, மாறனாதா, இது சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, என்னை தருகிறேன். அப்படி முழங்கால் போட்டு